வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம ஊடகங்கள் ப்ளஸ் பத்திரிகைகள் பரபரப்பான நிகழ்வுகளை நம்மளுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு சமீப கால ரிமெம்பரன்ஸ் என்ன எடுத்து பார்த்தோம்னா, கண்டெய்னர் லாரி, நிர்மலா தேவி, பொள்ளாச்சி, அப்புறம் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தோம்னா நிஃபா கேரளா, அதோட தொடர்ச்சியாக தங்கத்தமிழ் செல்வன், அதையும் தாண்டி நடுவில் கொஞ்சம் பீகாரில் மூளை காய்ச்சலால் குழந்தைகளின் இறப்பு, டெய்லி ஒரு ஏதோ மழையின் அளவை பதிவு செய்கிற மாதிரி மரணத்தின் அளவை டெய்லி பதிவு செஞ்சிட்ருக்கிறாங்க. அது கூட நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை மறைக்கிற மாதிரி இப்போ தண்ணீர் பஞ்சம் பற்றி மட்டுமே அனைத்து ஊடகங்களும் அலறி கொண்டிருக்கிறது. சரி, இதில் நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல் ஒன்லி ஹெல்த்துக்கு தானே ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், காஃபி வித் திரு விஷயங்கள்லாம் இங்கே வருதே என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி நடக்கிற நடப்புகளில் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். முக்கியமாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆழமாக கொஞ்சம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த மூளைக்காய்ச்சல் நோய் பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 24ஆம் தேதி ஹிந்து தமிழ் நாளிதழில் வந்த ஒரு கட்டுரையை இப்போ நான் உங்களுக்காக படிக்கிறேன், கேளுங்க. முசாஃபர்பூர் மூளைக்காய்ச்சல் ஒரு மருத்துவ பார்வை. கு கணேசன் என்ன பொதுநல மருத்துவர் அவர்கள் டாக்டர் எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட கட்டுரை தான் இப்போ நான் உங்களுக்கு படிக்கிறது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டத்தில் மூளைக்காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு 115க்கும் மேற்பட்ட குழந்தைகள், இது 140 தாண்டிடுச்சுன்னு டிவியில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க, கொத்து கொத்தாக பலியான செய்தி இந்தியாவில் மற்ற மாநிலத்தவர்களையும் அச்சுறுத்தியுள்ளது. அந்த அச்சம் தேவையில்லை. குறிப்பாக தமிழகத்தில் இது பரவிடுமோ எனும் அச்சம், திகில் வேண்டாம். மூளைக்காய்ச்சல் என்பது வைரஸ் கிருமிகளின் தாக்குதலால் மூளை திசுக்களில் அழற்சியை உண்டாக்கி காய்ச்சல் வருவது. கொசுக்கள் மூலம் பரவும் தொற்று நோய். இதை மூளை அழற்சி காய்ச்சல், என்சிஃபெலாட்டிட்டிஸ் என்று சொல்கிறாங்க. இதனால் பாதிக்கப்பட்டவருக்கும் கடுமையான காய்ச்சல் வரும். தாங்க முடியாத அளவுக்கு தலைவலியும் அளவில்லாமல் வாந்தியும் ஏற்படும். மனக்குழப்பம், அதைத் தொடர்ந்து வலிப்பும் வரும். அடுத்து கோமா எனும் ஆழ்நிலை மயக்கத்துக்கு உள்ளாகி உயிருக்கு ஆபத்து நேரும். ஆனால் முசாஃபர்பூர் மாவட்டத்தில் குழந்தைகளை பாதித்துள்ள மூளைக்காய்ச்சல் இந்த ரகம் அல்ல. இந்த குழந்தைகள் லிச்சி பழங்களை சாப்பிட்ட காரணத்தால் மூளை பாதிக்கப்பட்டு மூளை வினை நோய் என்சிஃபெலோபதி வந்து இறந்திருக்கின்றனர். மூளை அழற்சி காய்ச்சலுக்கும் இந்த மூளை நோய்க்கும் அதிக வித்தியாசம் உண்டு. முக்கியமாக உடலில் குளுக்கோஸ் உற்பத்தியாவதில் குறைபாடு ஏற்படுவதால் இந்த நோய் வருகிறது. அதிலும் போதிய ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளை மட்டுமே இது பாதிக்கிறது. இது தொற்று நோயும் அல்ல, மற்றவர்களுக்கு பரவுவதும் இல்லை. ஆபத்தாகும் லிச்சி பழங்கள். முசாஃபர்பூர் மாவட்டத்தில் ஏழை குழந்தைகள் தங்கள் பசியை போக்க லிச்சி பழங்களை சாப்பிடுகின்றனர். லிச்சி பழங்களில் மெத்திலின் சைக்ளோப்ரோபைல் கிளைசின் என்னும் நச்சு பொருள் உள்ளது. இதுதான் இந்த ஏழை குழந்தைகளுக்கு உயிரை பறிக்கும் காரணியாக ஆகியிருக்கிறது. பொதுவாகவே அதிகாலையில் நம் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு குறைந்துவிடும். அதை ஈடுகட்ட கல்லீரல் தன்னிடமுள்ள கிளைக்கோஜன் என்னும் சேமிப்பு சர்க்கரையிலிருந்து சுயமாக குளுக்கோஸை உற்பத்தி செய்து இரத்தத்துக்கு கொடுக்கும். அப்போது இரத்த குளுக்கோஸ் அளவு சரியாகிவிடும். போதிய ஊட்டச்சத்துள்ள குழந்தைகளுக்கு இது பொருந்தும். ஆனால் போதிய ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் இரவில் உணவு சாப்பிடாமல் இந்த பழங்களை மட்டுமே சாப்பிட்டுவிட்டு படுத்து உறங்கினால் அவர்கள் இரத்தத்தில் அதிகாலையில் குளுக்கோஸ் அளவு குறைந்துவிடும். அதை ஈடுகட்ட கல்லீரல் குளுக்கோஸை உற்பத்தி செய்ய முடியாது. காரணம், அவர்கள் சாப்பிட்ட லிச்சி பழங்களில் நச்சு பொருள் அவ்வாறு குளுக்கோஸ் உற்பத்தியாவதை தடை செய்து விடுகிறது. அவர்களுக்கு கிளைக்கோஜன் என்னும் சேமிப்பு சர்க்கரையும் இருக்காது. இதன் விளைவால் அந்த குழந்தைகளுக்கு இரத்த குளுக்கோஸ் அளவு ரொம்பவே குறைந்துவிடும். மூளைக்கு 3 நிமிடங்களுக்கு மேல் தேவையான குளுக்கோஸ் கிடைக்காவிட்டால் மூளை செயலிழந்துவிடும்.
ஹைப்போகிளைசமிக் என்சிலோபதி என்று இதை சொல்கிறாங்க. வாந்தி, மயக்கம், வலிப்பு ஏற்படும். உடனடியாக கவனிக்காவிட்டால் இறப்பு நெருங்கிவிடும். இப்படித்தான் முசாஃபர் மாவட்ட ஏழை குழந்தைகள் பலியாகி இருக்கின்றனர். இந்த நோய்க்கு சிகிச்சை இருக்கிறது. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு உடனடியாக குளுக்கோஸ் செலுத்திவிட்டால் நிலைமை சரியாகிவிடும், உயிராபத்து விலகிவிடும். எனவே போதிய விழிப்புணர்வும் உடனடி கவனிப்பும் இருந்தால் போதும். இந்த நோயிலிருந்து எவரும் எளிதில் தற்காத்து கொள்ளலாம், பயப்பட வேண்டாம் என்று ஐயா அவர்கள் ஒரு அருமையான கட்டுரை, நல்ல தெளிவான கட்டுரை. இதிலிருந்து நம்ம என்ன புரிச்சுக்கணும்? ஊட்டச்சத்து முக்கியமாக குழந்தைங்களுக்கு உணவு, நல்ல உணவு, நல்ல சத்தான உணவு, குழந்தைங்களுக்கு நாம் தரமான உணவு கொடுக்க வேண்டும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்லும்போது சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் நம்ம காய்கறி சாப்பிட்றதா இருந்தாலும் பழங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் 60 கிலோமீட்டருக்கு உள்ள விளையும் பொருள்களை சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அதனால் லிச்சிங்கிறது நம்ம நாட்டு பழமாக இருந்தாலும் நம்ம மாநிலத்துக்கு நெருங்கிய தொடர்பு உள்ள, அதாவது டச்சிங் மாநிலம்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவோ, ஆந்திராவோ, கேரளாவோ, வேறு பக்கத்து மாநிலங்கள் இருந்துல கூட வராமல் பல 1000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி பழங்களை நம்ம தவிர்த்தாலே அதில் பதப்படுத்தப்படக்கூடிய ரசாயனங்கள், அதில் இருக்கிற ரசாயனங்கள், அது விளையும் போது தெளிக்கப்பட்ட பல ரசாயனங்கள், பல நாட்கள் இதை ட்ராவல் பண்ணி வர்றதுக்கான பாதுகாப்புக்காக தெளிக்கப்பட்ட பல ரசாயனங்களில் இருந்து நம்ம விலகி இருந்தாலே இந்த மாதிரியான பெரும் பிரச்சனைகளிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். அதனால் இதை லிச்சி பழத்தால் விளைஞ்ச விளைவுகளாக இருந்தாலும் சரி, சத்து குறைபாட்டால் வந்த விளைவுகளாக இருந்தாலும் சரி, எனிவே நம்ம சுற்றி நடக்கிற ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணும்போது நம்மளோட ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், நம்ம அதுக்காக செய்ய வேண்டிய பல முன்னேற்பாடுகளை ஈஸியாக செஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைகளோட பாதுகாப்பு, அவர்களோட ஆரோக்கியம், நம்ம குடும்ப ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம்ங்கிறதுனால தொடர்ந்து நம்மை சுற்றி நடக்கும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை கூர்ந்து கவனியுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் ஒரு ஜஸ்ட் யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, ஹெல்த்துங்கிற உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் 825 பதிவுகளுக்கு மேற்பட்ட ஹெல்த் சம்பந்தப்பட்ட மட்டும் பதிவுகளை தாங்கியுள்ள ஒரு லைப்ரரிங்கிறத பெருமையுடன் எடுத்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.